ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு புது லெசன் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு சாப்டர் கிடையாது. பிகாஸ் பில் ஆஃப் என்ட்ரி, இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுலையுமே நமக்கு ஃபுல்லாக நம்ம என்ட்ரி பண்ண போகிறது ஜஸ்ட் ஜேர்னல். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நான் ஜேர்னல் லாஜிக்கல்னு சொல்லி என்னோடய ஒரு மெத்தடுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஈஸி வே டு அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க, கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும். ஏன்னா அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ புரியாது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட பேசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன? இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. நமக்கு அக்கௌண்டிங் டேர்மில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு டாக்குமெண்ட் கூட வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் என்ன இருக்கும்? ரைட்டிங்கில் இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். வாயால் ஒருத்தவரை இவ்வளோ கொடு இவ்வளோ வாங்குன்னு சொல்கிறதுக்கு பேர் அதுக்கு ரைட்டிங் கிடையாது. ரிட்டனில் இருக்கணும், அதுக்கு பேர் தான் ரைட்டிங். கண்டெய்ன்ஸ் அன் அன்கண்டிஷனல் ஆர்டர். அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படின்னா ஒரு தவிர இவ்வளோ ரூபா கொடு அப்படின்னு கொடுன்னு தான் சொல்லுமே தவிர நீ இப்படி பண்ணினா இவ்வளோ கொடு அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே கிடையாது. ஆனால் ஒரு ஆர்டர், ஒரு தவிர செய்யின்னு மட்டும்தான் சொல்கிறோம். இதை செஞ்சால் இதை செய்ய, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. அன்கண்டிஷனல் ஆர்டர் சைன்டு பை ட்ராயர். ட்ராயர்னா யார் பில்லு கொடுக்குறாரோ அவருக்கு பேர் தான் ட்ராயர். ட்ரான் ஆன ஸ்பெசிஃபிக் பர்சன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆள், ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பர்சன் மேலே தான் அந்த பில் ட்ரா பண்ணியிருக்கணும். மொத்தமாக ஒரு பப்ளிக் மேலே அந்த பில் ட்ரா பண்ணால் அது ஸ்பெசிஃபிக் பர்சன் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஆள் மேலே அந்த பில் ட்ரா பண்ணியிருக்கணும். ஸ்பெசிஃபிக் பர்சன். ஆர்டர் டு பே ஸ்பெசிஃபிக் சம் ஆஃப் மணி. பர்டிகுலர் அமௌண்ட்டை நீ பே பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஆர்டர் மஸ்ட் பி டேட்டட். கம்பல்சரியாக டேட் போட்டிருக்கணும், பில் ட்ரா பண்ண டேட் இருக்கணும். அப்புறம் பர்சன் டு ஹூம் த பேமெண்ட் இஸ் டு பி மேட். இது ரேர் கேசஸ். சில நேரத்தில் பில் பே பண்ண வேண்டியவரே பே பண்ணுவார். இல்லை அக்கமடேஷன் பில் அப்படிங்கிற கான்செப்டில் பே பண்ணுறவர் சார்பாக இன்னொரு பர்சன் பே பண்ணுவார். அக்கமடேஷன் பில்லுக்கு நான் தனி வீடியோ போடுவேன். அந்த மாதிரி வர்ற கேசஸில் யார்கிட்ட பேமெண்ட் நடக்க போகுது அந்த மென்ஷன் பண்ணிடணும். அமௌண்ட் ஆஃப் மணி மஸ்ட் பி சர்டைன். இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி சர்டைனாக இருக்கணும். கம்பல்சரியாக இந்த அமௌண்ட் இருக்கலாம். ஆர் அப்படிங்கிற ஒரு கேஸ் கிடையாது. இந்த அமௌண்ட், ஒரு சொல்கிறப்படுற அமௌண்ட் அப்படியே இருக்கணும். ப்ராப்பர்லி ஸ்டாம்ப்டாக இருந்தால் மட்டும்தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செல்லுபடியாகும், இல்லைனா செல்லுபடியாகாது. பேபிள் ஆன் டிமாண்ட் ஆஃப்டர் a definite period of time. இந்த பில்லில் 2 இருக்குது. ஒன்று ஆன் டிமாண்டு, இல்லைனா ஸ்பெசிஃபைடு பீரியட் ஆஃப் டைம். டிமாண்ட்னா இவர் எப்போ பணம் வேணும்னு சொல்லி கேட்குறாரோ உடனே கொடுத்தா அதுக்கு பேர் டிமாண்டு. ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம்னா பில்லுக்குன்னு ஒரு டேட் இருக்கும், இத்தனை நாளைக்குள்ளே அப்படின்னு சொல்லி ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டுக்கு பேர் தான் டெஃபனைடு பீரியட் ஆஃப் டைம். இதெல்லாம் தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்டு. இந்த வீடியோ புரியலைன்னா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியும். திரும்ப இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இந்த பார்ட்டிஸ் இருக்காங்க. ட்ராயர், ட்ராயி, பேயி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ட்ராயர் அப்படின்னா யார் இந்த பில்லை ரெடி பண்ணி கொடுக்குறாரோ அவர் தான் ட்ராயர். மேக்ஸிமம் ஒரு செல்லரோ கிரெடிட்டாரோ தான் பில்லை கொடுக்குறவராக இருப்பார். ஏன்னா ஒரு பொருளை விற்கிறாரு, அந்த பொருளை விற்கிறதுக்கு தானே அவர் பில் இது பண்ணி கொடுப்பாரு. அதனால் அவர் தான் ட்ராயராக இருப்பார். ட்ராயினா கொடுக்க வேண்டிய ஆள், யார் இவர்கிட்ட கிரெடிட்டார்ட்ட பொருள் வாங்குறாரோ அவர் தானே பில்லுக்கு பே பண்ணணும். அந்த பர்சனுக்கு பேர் தான் ட்ராயி. நெக்ஸ்ட்டு பேயி அப்படின்னா யாருன்னா இவர் கிரெடிட்டாருங்கிற ட்ராயருங்கிறவர் பில்லை ட்ரா பண்ணுறவர். இந்த ட்ராயி யார்கிட்ட போய் பொருளை பே பண்ணணுமோ அவருக்கு பேர் தான் பேயி. ஓகேவா? யார்கிட்ட அல்டிமேட்டாக பேமெண்ட் நடக்க போகுது அந்த ஆளுக்கு பேர் தான் பேயி. என்ஆர்சி அப்படின்னா இப்போ சில கேசஸில் ட்ராயர் இருப்பார், அவருக்கு கீழே டெப்டார்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பொருள் வாங்கியிருக்காங்க, அதனால் பில் கொடுத்துருக்காங்க, அதனால் டெப்டார்ஸ் இருக்காங்க. அந்த டெப்டார்ஸ் ரொம்ப நாள் ஆக்குறாரு. ஆனால் இவருக்கு இமீடியட்டாக வேறு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பணம் தேவைப்படுது, இல்லைனா பணத்துக்கான ஈக்குவலன்ட் தேவைப்படுது. அந்த கேஸில் அந்த ட்ராயர் இருப்பார்ல, பில் ட்ரா பண்ணவர், இந்த பில்லை மூணாவதாக இவரோட கிரெடிட்டார், இப்போ ஏற்கனவே இவரே ஒரு கிரெடிட்டார் தான். ஸோ இவரோட கிரெடிட்டாருக்கு ஒரு பில்லை என்டார்ஸ் பண்ணிட்டாருன்னா இந்த ட்ராயி இருக்காங்கல்ல, இந்த ட்ராயர்கிட்ட பே பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த என்டார்சி யார்கிட்ட ட்ராயர் பில்லை என்டார்ஸ் பண்ணி விட்ருக்காரோ அவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேஸ். ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீட் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, இந்த ஒரு ட்ராயி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இவர் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருதுன்னா அந்த கேஸில்
ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீடும் சேர்ந்து அரைஸ் ஆவாங்க. இந்த ட்ராய் கொடுக்கலன்னா இந்த ட்ராய் இன் கேஸ் ஆஃப் நீட் பே பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. இதெல்லாம் தான் பேசிக்ஸ் டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இன்னும் டிஸ்கவுண்டிங் டிஸ்ஹானர்னு நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த டிஸ்கவுண்டிங் டிஸ்ஹானருங்கிறதுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நம்ம சம் பார்க்குறப்ப அந்த கான்செப்ட்ஸை படிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.